ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சாண்டல் விளாக்ஸ். எப்பொழுதுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, தோசையிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணினது தான் இந்த இன்ஸ்டன்ட் தோசை. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆப்பம் வெள்ளேர்னு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. ஆப்பமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டான இந்த தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன். செம்மையான சட்னிங்க, அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த தோசை செய்ய நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கிறேன். இதை 1 கப்பு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு சட்னிக்காக ஒரு 10 மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். 1 கப் ரவைக்கு 1/2 கப்பு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இதையுமே ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கான சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்ச அந்த காஞ்ச மிளகாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் புளி, ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட கல் உப்பு சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டாக அரைச்சிக்கலாம். நல்லா மைய அரைச்சிக்கலாங்க. இப்படி இருக்கணும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டு நல்லா ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு, நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்த பிறகு பூண்டு 4 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா செவந்து வரணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு உளுத்தம் பருப்புலாம் நல்லா வெடித்து பூண்டு நல்லா செவந்து வந்த பிறகு அரைச்ச சட்னியை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா கட்டியான பதத்துக்கு வரணும். இந்த பூண்டு இதில் சேர்க்கறதுனால இந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. இந்த தோசைக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் சட்னியை இந்த தோசைக்கு மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டக்கரான சூப்பரான சட்னியாகவும் இருக்கும் இது. அவ்வளவுதான். இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தோசைக்கு நம்ம ஊற வச்சுருந்ததை அந்த ரவாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி எப்படி இருக்குது பாருங்களேன், கட்டியாகிடுச்சு அந்த ரவை. இப்போ இதோட ஊற வச்ச அவலும் நம்ம சேர்த்து அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட கட்டி தயிர் வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் தயிரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆன பிறகு அதை ஓப்பன் பண்ணி இதோட கொஞ்சம் சோடா உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். சேர்த்து அது கரையிறதுக்காக 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை வார்க்க வேண்டியதாங்க.
ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை. அப்படியே சாஃப்டாக வெள்ளை வெள்ளேர்னு பார்க்கறதுக்கே அப்படியே நிலா மாதிரி அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. தோசை கல்லை வச்சு நம்ம தோசை வார்க்க வேண்டியது தான். நான் நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக ஒட்டாமல் அவ்வளோ அழகாக நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்களேன், ஓட்ட ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள். தோசைன்னா அப்படி தான் இருக்கணும். பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தோசை. வெள்ளை வெள்ளேர்னு மல்லிப்பூ இட்லி தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தோசையை வெள்ளை வெள்ளேர்னு இது மாதிரி சுட்டு, இதோட இந்த சட்னி மட்டும் இல்லை, இந்த சட்னி வேண்டான்னு சொல்கிறவங்க தேங்காய் பால் வச்சு கூட சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட். இதை டின்னருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். திடீர்னு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டா இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது எப்படி பண்ணினீங்க இந்த தோசை? அரிசி மாவில் பண்ணினதா இல்லை வேறு எதில் பண்ணினீங்க? இவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கே அப்படின்னுட்டு கேட்பாங்க. சூப்பரான இந்த சட்னியோட வச்சு பரிமாறுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படிம்பாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 3 தோசை சாப்பிட்ற இடத்துல இன்னும் 2 தோசை விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் இந்த தோசை. நம்ம முதல் நாளே மாவு ஊற வச்சு அரைச்சி எடுத்து வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. அரை மணி நேரத்திலேயே பட்டுன்னு செஞ்சிடலாம் அத்தனை தோசையும். சூப்பராக இருக்கிற இந்த தோசையை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.